ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம பாதி கூட போட்டுட்டோம். அதோட கண்டினியூவேஷன் இப்போ பார்க்கலாம். நான் இப்போ லேடர் நாட் போட்டு இந்த கூடையை நான் இப்போ ஃபினிஷ் பண்ண போகிறேன். லேடர் நாட் எப்படி போடுறதுங்கிற வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். இப்போ லேடர் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த எக்ஸஸான ஒயரெல்லாம் உள்ளே இன்சர்ட் பண்ணிடுங்க. ரன்னிங் ஒயர் போகுது இல்லையா, அதை கட் பண்ணிவிட்டு உள்ள சைடில் நம்ம இன்சர்ட் பண்ணிடுறோம். இப்போ ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடுச்சு கூட. இப்போது இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயர்ஸ்லாம் நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ண போகிறோம். நான் டோட்டலாக ஹைட் 26 knots வரைக்கும் போட்டிருக்கிறேன். அதில் ஒரு நாட் உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டால் நமக்கு 25 knots நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி உள்ள ஒரு லைன் ஃபுல்லாக உள்ளே போகிற மாதிரி நம்ம உள்ளே அந்த ஒயரெல்லாம் இன்சர்ட் பண்ணிடணும். அப்போ தான் கூட பார்க்க கொஞ்சம் பக்காவாக இருக்கும். இப்போ இந்த ரன்னிங் ஒயரை நான் கட் பண்ணி விட்டுக்கிறேன். கட் பண்ணி விட்டுட்டு எல்லாத்தையும் நான் ஃபஸ்ட்டு கூடையை திருப்பிக்கலாம். அதுக்கப்புறம் தான் நம்ம இன்சர்ட் பண்ண முடியும். இல்லைனா நமக்கு கொஞ்சம் கழுத்தெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம கூடையை இந்த மாதிரி திருப்பிட்டு அந்த 1.5 feet விட்டோம் இல்லையா, அந்த ஒயர், அந்த பாதி ஒயர் அப்படியே விட்டுட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறத மட்டும் நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். இப்போ நான் அந்த பாதி பக்கம் இன்சர்ட் பண்ணிட்டேன். இது ஆப்போசிட் சைடில் இருக்கிறது, அதாவது அந்த மூடி போடுறோம் இல்லையா, இது சைடில் உள்ளது. ஒரு 1/4 scale அளவு அந்த பக்கம் உள்ளே இன்சர்ட் பண்ணுறதுக்காக மட்டும் போதும். அந்த ஒயர் விட்டுட்டு நம்ம இந்த சைடில் நம்ம போட ஆரம்பிச்சிடலாம் அந்த நாட்ஸு. ஃபஸ்ட்டு நமக்கு சிவன்கண் நாட் வருது, அது போட்டுட்டு நம்ம ஆரம்பிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு சிவன்கண் நாட் வந்துச்சுன்னா அடுத்த லைன் நமக்கு பாக்ஸ் நாட் வரும். அதுக்கு அடுத்த லைன் சிவன்கண் நாட், இது மாதிரி மாற்றி மாற்றி வரும். இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம போட்டுடலாம். இப்போ அந்த ஆப்போசிட் சைடில் எவ்வளோ லென்த்து நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஒயர் விட்டோமோ அந்த அளவுக்கு நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து அதே மாதிரி அளவு வச்சு ஒரு 3 லைன் போட்டால் போதும். ரொம்ப லாங்காக வேண்டாம், 3 லைன் மட்டும் போடுவோம். அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் போடுவோம். போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த மாதிரி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த லிட்டையும் அதே மாதிரி ஃபஸ்ட்டு சிவன்கண் நாட், அதுக்கப்புறம் பாக்ஸ் நாட், அதுக்கப்புறம் சிவன்கண் நாட், இது மாதிரி லைனாக போட்டிருக்கலாம். உங்களுக்கு க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். நான் உருட்டு கைப்பிடி ஹேண்டில் போட்டிருக்கிறேன். ஹேண்டிலோட மெஷர்மெண்ட்டு எல்லா கூடைக்குமே ஒரே மாதிரி இருக்காது. நமக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அந்த லென்த் அளவு மட்டும் உள்ளே போடுற ஒயர் இருக்கு இல்லையா, அதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். கரெக்டான அளவு எடுத்துக்கலாம். ஹேண்டிலோட கரெக்டான அளவு எடுத்துக்கலாம். உள்ளே இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 scale விட்டுறலாம். அதுக்கப்புறம் அந்த மேலே பின்னுறோம் இல்லையா, அதை நம்ம எவ்வளோ அளவுக்கு ஒயர் எடுத்தோமோ அதுக்கு டபுள் மடங்கு எடுக்கணும். இப்போ 5 feet எடுத்திங்கன்னா 10 feet எடுங்க. அப்போ தான் நமக்கு கரெக்டாக நம்ம பின்னி முடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் லாக் போட போகிறேன். லாக்குக்கு 4 feet அளவு எடுத்திருக்கேன். 2 ஒயர் எடுத்திருக்கேன். ஹேண்டில் எப்படி போட்டனோ அதே மாதிரி தான் இதை போட போகிறேன். நான் ஹேண்டிலுக்கு வீடியோ போடலை, ஸோ அதனால் இந்த லாக்குக்கு நான் எப்படி அந்த ஹேண்டில் போட்டேங்கிறத நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன். ஈஸியாக தான் இருக்கும். நம்ம ஹேண்டிலுக்கு உள்ள ஒயர் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக ஒரு 4-5 ஒயர் கொடுப்போம். இதுக்கு நான் கொடுக்கல, அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி இப்படி தான் நான் ஹேண்டில் போட்டேன். ஃபஸ்ட்டு இதை 2ஐயும் இன்ட்டு மாதிரி போட்டுக்கணும். அதுக்கப்புறம் வெளியே இருக்கிற ஒயரை மேலே, அதுக்கப்புறம் அடியில் அந்த ஒயரை கொடுத்து இந்த மாதிரி தான் அழகாக பின்னிக்கலாம். ஈஸியாக இருக்கும் இந்த ஹேண்டில். நான் லாக்குன்றதுனால உள்ளே ஒயர் எதுவும் கொடுக்கல. இது இதோட கனமே போதும்.
இப்போ இது கேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேப் இருந்துச்சுன்னா அதுக்கு ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி உள்ளே விட்டு இந்த மாதிரி எடுக்கணும். ஸோ இது மாதிரி தான் நான் ஹேண்டில் போட்டேன். ஈஸியாக தான் இருக்கும். இப்போ இதை நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது இந்த லென்த் அளவு அந்த லாக் எவ்வளோ தூரம் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நம்ம அந்த ஹேண்டில் போட்டுக்கலாம். அந்த லாக்குள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளே இன்சர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். அந்த லாக் வந்து எங்கே இருக்கோ அதுக்கு நேராகவே நம்ம அந்த லாக்கோட லூப் வந்து நம்ம பின்னிடலாம். இல்லைன்னா வந்து கொஞ்சம் க்ராஸாக வந்துடும். அதனால் கரெக்டாக அந்த லாக் இருக்கிற அளவு அந்த லைனுக்கு ஏற்ற மாதிரியே நம்ம வந்து இந்த லாக்கோட லூப் நம்ம பின்னிக்கலாம். இப்போ வந்து நான் எல்லாத்தையும் போட்டு இன்சர்ட் பண்ணியாச்சு. ஒயரெல்லாம் பாருங்கள் இன்சர்ட் பண்ணியாச்சு. இது எதுக்குன்னா ஸ்பூன்லாம் வச்சா கூட கீழே வந்து விழாது. ஸோ அதனால் வந்து நான் இந்த சைடில் இந்த 3 லைன் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு வேணான்னா அதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அந்த லாக் செய்தோம் பார்த்தீங்களா, அந்த ஃப்ளாரல் லாக் அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நான் வந்து 5 ஃபீட் அளவு இந்த ஒயரை எடுத்திருக்கேன். ஒரு கையளவு அந்த அந்த ஆள்காட்டி விரல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அளவு வந்து நம்ம ரோல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பெரிய சைஸ் பூ வேணும்னா கொஞ்சம் அதை விட ஒரு பெரிய சைஸாக கொஞ்சம் சுற்றிக்கோங்க. ஒரு 5 ரவுண்ட்ஸ் அளவுக்கு வந்தால் போதும். ராங் சைடு வச்சு அந்த சொரப்பான இருக்கிறது வந்து மேலே இருக்கணும். அப்போ தான் அழகாக இருக்கும். ஸோ அது மாதிரி இப்படி கண்டினியூவாக நம்ம சுற்றிக்கிட்டே வரப்போகிறோம். 1 பை 1 மேலே அப்படியே சுற்றிக்கிட்டே வந்தால் நமக்கு சூப்பரான ஃப்ளவர் கிடச்சிரும். இது வந்து ஈஸியான ஃப்ளவர். இது ஈஸியாக இந்த மாதிரி பிகினர்ஸ் கூட நம்ம போட்டுடலாம். அந்த அளவுக்கு ஈஸியான ஃப்ளவர் இது. ஒன்றும் இல்லை, சும்மா அப்படியே ரோல் பண்ணிகிட்டே வந்தால் நமக்கு அழகாக ரவுண்டாக ஒரு ஃப்ளவர் கிடைக்கும். சூப்பராக இருக்கும் அது. என்னோடய வீடியோஸ் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இனிமேல் யாரும் வந்து இந்த லஞ்ச் பேஸ்கெட்லாம் கடையில் வாங்கி வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா லஞ்ச் பேஸ்கெட்லாம் இந்த மாதிரி வாங்கினோம்னா 1 இயர் கூட வர மாட்டேங்குது. இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஒயரில் பின்னி கொடுத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 10 இயர்ஸாவது வரும். அந்த அளவுக்கு நல்லா உழைக்கும் அது. ஸோ நம்மளே செய்து கொடுத்த ஒரு திருப்தி கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு உங்கள் பசங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிற கமெண்ட்ஸே எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்போ வந்து இந்த பட்ஸ் நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி கலராக செய்துக்கலாம். நான் வந்து ஒரே கலர் போட வேணாம், வேறு ஒரு ஆல்டர்னேட்டிவ் கலர் போட்டால் கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்குமேங்கிறதுனால நான் வந்து பிங்க் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பட் வந்து நான் எப்படி போட்டேன் உங்களுக்கும் தெரியணும்ல, அதனால் வந்து இந்த பட் நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன். அவ்வளோதான். இப்போ டைட்டாக ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து சூப்பராக ஆகிடுச்சு. இந்த லாக் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போது லஞ்ச் பேஸ்கெட் நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு சூப்பரான வீடியோவோட நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே.